இதைத்தான் ரசூல்லா சொல்றாங்க. ஈமான்ல சிறந்தது யாருடைய ஈமானுங்கிறேன். சஹாபாக்கள்லாம் என்ன சொல்றாங்க? எங்களுடைய ஈமானுங்கிறேன். நாங்க எங்களுடைய ஈமானு தான் சிறந்தது அப்படிங்கிறேன். இப்போ ரசூல்லா சொல்றேன், உங்க ஈமான் கிடையாது. நீங்க தான் என்னை பார்க்குறீங்களே, எங்களை பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் எப்படி உங்க ஈமான் எப்படி சிறந்ததாகும்? என்னை பார்த்துட்டு ஈமான் கொள்றது ஈஸி அப்படிங்கிறேன். அப்போ உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, உங்களுடைய ஈமானுங்கிறேன். நான் தான் எல்லாத்தையும் பார்க்குறேன், நான் ஈமான் கொள்றதும் ஈஸி தாங்கிறேன். நான் ஜிப்ரீலை பார்த்தேன், நான் சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்புறேங்க. இப்போ யாருடைய ஈமான் அப்படின்னா, பின்னாடி ஒரு கூட்டம் வருவாங்க, அவங்களுடைய ஈமான் தான் சிறந்தது, அவங்க என்னை பார்த்துருக்க மாட்டாங்கன்னு. அப்போ இந்த கட்டத்தில் இப்போ இந்த நற்செய்தி யாருக்கு இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மரணிச்சதுக்கு அப்புறம் வர்ற எல்லா கூட்டத்திற்கும் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் சஹாபாக்கள் கொடுத்த நன்மையை விட அதிகமாக தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா ரசூலாவை பார்க்காம அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு பண்ண, அதான் சொன்னல, இந்த வகைக்காக தர்மம் பண்றதே முஸ்லீம் அல்லாதவங்க கூட பண்றாங்கல்ல. ஏழைங்களுக்கு உணவு கொடுக்க முஸ்லீம் அல்லாதவங்க கொடுக்குறாங்களா இல்லையா? எத்தனையோ டீம் இருக்கு. இப்போ இந்த யூடியூப் இந்த ஃபுட்டு விளாக்லாம் நடத்துறாங்களே, அவங்களே என்ன பண்றாங்க? கடைசியாக சாப்பாடு